ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என சொல்லியிருக்கிறேன் தானே. இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து வரும் செவ்வாய்க்கிழமையே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்காக தான் காலையிலிருந்து காத்திருக்கிறேன் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்த என்னை மதித்து இப்போது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தானே. இனிமேல் நீ கலங்கவே அவசியமில்லை. நீ என்னிடம் மண்டியிட்டு மன்றாடி வேண்டி கேட்ட உனது வேண்டுதல்களை எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். உனக்கு நெருங்கிய உறவாக இருப்பவர் ஒருவரின் உடல் நலத்திற்காக நீ என்னிடம் வேண்டுதல் வைத்திருந்தாய். கூடிய விரைவில் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழும்படி எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடித்ததை நீயும் அறிந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என் செல்லமே. உனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை நினைத்து நீ கவலை கொண்டதெல்லாம் போதும். இப்போது ஏன் என்ன செய்வதென தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கான நல்வழியை காட்ட நான் வந்து விட்டேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? தைரியமாக இரு. உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன். ஒரு முறை நீ யோசித்து பார் என் செல்லமே. நீ என்னை நம்பி வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களும் மாற்றங்களும் நடந்துவிட்டது. அதை பற்றி யோசிக்காமல் ஏன் நீ இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கிறாய்? நீ என்னை நாடி வணங்க வந்துவிட்டாய் அல்லவா? எப்போது என் நிழலுக்கு வரப்போகிறாய்? நான் உன் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதான் என் கரங்களை பற்றி கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் தயக்கத்தோடையே இருக்கிறாய். நீ செய்தது நல்லதோ கெட்டதோ, பாவமோ புண்ணியமோ, கர்மாவோ கர்ம வினையோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிடு. உன் வராகியம்மா என்னுடைய நாமத்தை நீ சொன்னாலே போதும். உன் வாழ்க்கையானது நீ நினைத்ததை விட மிக பெரிய அளவில் மாறும் என் செல்லமே. உனக்கென ஒரு தனித்திறமை இருக்கும்போது நீ ஏன் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்கிறாய்? உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் பலன் கொடுக்க போகிறேன். உனக்கு தேவையானதை நான் செய்து தருவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் தங்கமே. என்னையே நோக்கி வணங்கி வருகிற உன் வாழ்வில் எந்த துன்பங்களும் விளையாமல் நான் காப்பாற்றுவேன். கவலைப்படாதே. உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உன்னை ஒன்றுமில்லாதவனாக ஆக்கினாலே உனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் என்றுதானே அர்த்தம். பல நாட்களாக பல காலங்களாக உன் வாழ்வில் இருந்த இருளெல்லாம், அதாவது இருளெல்லாம் இப்போது மறையப் போகிறது. அமைதியின் ஆழத்திலிருந்து உனக்காக நான் சொல்லப் போகிற விஷயங்களை நீ கேட்கத்தான் போகிறாய். அதற்கு முதலில் நீ மன அமைதியோடு இருக்க வேண்டும். இப்போது பல விஷயங்களை போட்டு மனதில் குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதை நிறுத்திவிட்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள். நீ உன் கர்மாக்களை எல்லாம் குறைத்து கொண்டு கஷ்டமில்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி தெரியுமா? தைரியமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தைரியத்தையும் துணிவையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ நிச்சயம் நல்ல பிள்ளையாக வளரப்போகிறாய். அதுவும் நல்ல பிள்ளை என்றால் எப்படி தெரியுமா? துன்பம் என்பதே சிறிதும் இல்லாமல் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறிய எனது அழகான பிள்ளையாக, என்னை வணங்கக்கூடிய நல்ல பிள்ளையாக மாறப்போகிறாய். என்னை நினைத்து தீபம் ஏற்றும் உன் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன். நாளை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றும் போது என்னை மனதிற்குள் நினைத்துக்கொள். கூடிய விரைவில் மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். இனி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே உனக்கு நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையைத்தான் நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன் என் செல்லமே. வரும் செவ்வாய்க்கிழமை என்பது உனக்கு நல்ல நாளின் துவக்கமாக இருக்க போகிறது. எப்படி தெரியுமா? நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய பக்திக்கு பரிசாக தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். கஷ்டங்கள் என்பது உன் வாழ்வில் நிரந்தரம் கிடையாது. நீ கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாலே உனக்காக ஓடி வரக்கூடிய உன் வராகியம்மா உன் இன்னல்களை எல்லாம் தீர்ப்பேன் என்பதை அறிய மாட்டாயா? இதோ உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகிறது. அது தெரியாமல் நீ ஏன் கவலையோடு வாடி வதங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. உன் வராகியம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது. உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா?
என் பிள்ளையாகிய உன்னை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டு நான் கரை சேர்ப்பேன். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். நல்லது நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும், கெட்டது நினைத்தால் கெட்டதே நடக்கும். நான் உன்னை பாதுகாக்கும் போது எப்படி உன்னை கெட்ட வழியின் பக்கம் விடுவேன்? உன் மீது அன்பாக இருக்கக்கூடிய உன் வராகி அம்மா என்னை மீறி என் அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும் உன்னை நெருங்க முடியாது. யார் உன்னை வெறுத்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. உன் எண்ணங்களுக்குள் எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த குழப்பம் வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை தலைவணங்கி ஏற்றுக்கொள். மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போவதில் எந்த கஷ்டமும் உனக்கு நேராது என் செல்லமே. பணிந்து போவன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான். விட்டு கொடுத்து போகுபவன் ஒரு நாளும் கஷ்டத்தை தொட்டு விட மாட்டான். உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் அல்லவா? பணிவோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் உன் வேலைகளை செய்யப்பார். மற்ற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உனக்கு தேவையானதை நான் தருவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாம். உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறத்தான் போகிறது. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் உன் வராகியம்மா இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தையே உன்னிடம் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். யாரோ ஒருவர் உன்னை அவமதிக்கிறார் என்றால் உன்னை உயர்வான நிலைக்கு நான் தூக்கிவிடப் போகிறேன் என்பதை புரிந்து கொள். யாரும் உன்னை அவ்வளவு சுலபத்தில் தூக்கி எறிந்து பேசும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கென யாருமில்லை என்ற எண்ணத்தை முதலில் மனதிற்குள் இருந்து தூக்கி போடு. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வதற்கு உன் வராகியம்மா நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ உனக்கென உதவ ஒருவரும் இல்லை, உனக்கென நல்லது செய்யவும் நல்வழி காட்டவும் யாருமே இல்லை என நீயாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய். அத்தனையையும் சரி செய்யத்தானே நான் உன்னை தேடி வந்துள்ளேன். என்னையே மனதில் நினைத்து வழிபடக்கூடிய உனக்கு எல்லா பயமும் கலக்கமும் கவலைகளும் போய் தைரியம் உண்டாகும். நானே நிரந்தரம், மற்ற எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் விரைவில் நீ உச்சத்தை தொடும்படி நான் என் அற்புதத்தை நிகழ்த்ததான் போகிறேன் என் செல்லமே. உன் மனக்கவலையோடு ஒரு விஷயம் நடக்குமா கிடைக்குமா என்று தானே யோசித்து கொண்டிருக்கிறாய். நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியின் காரணமாகவே அதை உனக்கு முடித்து கொடுக்க போகிறேன். பல நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு வழுக்கல் விளையாட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உன் கைப்பிடித்து உயர்த்துவதற்கு நான் வந்துவிட்டேன். உன் உள்ளத்தில் துணிவும் நல்ல சிந்தனையும் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய எல்லா நெருக்கடிகளையும் சமாளித்து நீ சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கத்தான் போகிறேன். நீ தாமதமாய் கேட்ட விஷயங்களையெல்லாம் கூடிய விரைவில் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கான காலம் வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த கனியும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதாவது வெற்றி கனியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என சொல்கிறேன். எந்த தடையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை, வசந்தமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.